ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்ற பார்த்துலாமா? ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், சோம்பு, ஸ்பைசஸ் ஐட்டம், முழு தனியா, வரமிளகா, இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 2 விசில் எடுத்து திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திருப்பி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு முட்டை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு.